வணக்கம் வணக்கம் நட்புகளே. நான் உங்கள் முகில்மதி இணைய வானொலியின் இயக்குனர் மதுமதி சேலத்தில் இருந்து. அழகு அழகு எதுவும் அழகு, அன்பின் வழியில் எல்லாமே அழகு. மலை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட அழகுதான். மலர் மட்டுமா அழகு, விழும் இலை கூட அழகுதான். பேசும் வார்த்தைகளை விட மௌனம் அழகு. நன்மைக்காக சொல்லும் பொய்களை கூட அழகுதான். குயில்கள் இசைக்கும் இசையும், மயில்கள் ஆடும் நடனமும், நதிகள் செல்லும் வழியும், கடல் அலைகள் பேசிடும் காதல் மொழியும் அழகோ அழகு. இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுவதும் அழகு. கவலைகளை மறந்தால் உங்கள் வாழ்க்கையும் அழகோ அழகு. உங்கள் கவலைகளை மறக்கச் செய்வது எங்கள் முகில்மதி இணைய வானொலியின் நிகழ்ச்சிகள். அதிலும் பாருங்க, வாரம் வரும் பட்டிமன்றம் பேசும் பேச்சாளர்களோ பேரழகு. அட, இந்த வாரம் என்ன தலைப்பு அப்படிதானே கேக்குறீங்க? அததான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். உண்மையான சுகம் மண் மாறாத கிராம வாழ்க்கையிலா, வசதி நிறைந்த நகர வாழ்க்கையிலா? அட, உண்மையான சுகங்கிறதே மண் மாறாத கிராம வாழ்க்கை தான். எப்படி தெரியுமா? உலகத்துல எங்க போனாலுமே நம்ம பிறந்து வளர்ந்த கிராம மண் வாசனையும் சில நினைவுகளும் நம்ம விட்டு போகவே போகாது. ஆதவன் வானத்தில் வரும் முன்பே சேவல் கூவுதல் சத்தம், பறவைகளின் இன்னிசை பாடல், மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரச அதிலிருந்து வரும் தின்றல் காற்று, ஆங்காங்கே பசுமையான வயல் வெளிகள், விவசாயிகளின் வேர்வைகள் முத்துக்களாய் நெல் மணிகளாய் நமக்கு கிடைக்கிறது. காற்று, தண்ணி, சாப்பாடு என எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்கும் நகரம் எங்க? இயற்கையோடு இணைந்தே வாழும் நாங்க எங்க? சிறு வியாதிக்கெல்லாம் மருத்துவமனைக்கு செல்லும் நகரத்தார் எங்க? அஞ்சரை பெட்டிக்குள்ளவே அனைத்து வியாதிகளுக்கும் மருந்து வச்சிருக்கிற நம்ம எங்க? பஞ்சாயத்துக்கும் உண்டு, பாசங்களும் உண்டு. ஜாதி மத வேறுபாடு இல்ல. அனைவருமே அண்ணன் தங்கி மாமன் மச்சான் இப்படிப்பட்ட உறவு முறைகளை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அட போங்க, உண்மையான சுகம் வசதி நிறைந்த நகர வாழ்க்கையில தான் இருக்கு. சேவல் என்ன சேவல் கூறுறது, அதுக்கு முன்னாடியே அலாரம் வச்சு நாங்க எழுந்துடுவோம். 2 பேரும் வேலைக்கு போறோம், கை நிறைய வருமானம், நல்ல தரமான கல்வி, வசதியான வாழ்க்கை, இவை எல்லாமே நகரத்துல மட்டும்தாங்க கிடைக்கும். கிராமத்துலலாம் இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. ஆணுக்கு பெண் சமம், யாருக்கும் யாரும் அடிமை இல்லை, விட்டு கொடுத்து போகணுங்கிற அவசியம் இல்லை. தன்னம்பிக்கையோடு தனித்துவமான வாழ்க்கையை வாழ நகர்ப்புறமே சிறப்பு. பட்டினம்தான் போகலாமடி பொம்பல அப்படின்னு அந்த காலத்திலேயே பாடியிருக்காங்க. உயர்ந்த கல்வி, வேலை வாய்ப்பு, நல்ல வருமானம், வசதி நிறைந்த வீடு வாசல், இவை எல்லாம் வேணும்னா நகர வாழ்க்கை மட்டும்தாங்க உண்மையான சுகமும் இருக்கும், வசதி நிறைந்த வாழ்க்கையாகவும் இருக்கும். ஜாதி ஜாதின்னு திரியறவனெல்லாம் கிராமத்து ஆளுங்க, சாதிக்க நினைப்பவன் மட்டும்தான் நகரத்து ஆளுங்க. இப்படிப்பட்ட இருதரப்பு வாதம் இது எங்க நடக்குது? இயக்குனர் ஆட்ட நாயகன் லைட்டோஸ் கண்ணன் அவர்களின் முகில்மதி இணைய வானொலியில். ஞாயிறுனா ஜோலி மட்டும் இல்லைங்க, இனிமே ஜாலியந்தான். அட ஆமாங்க, வாரம் பட்டிமன்றம். நல்லா கேளுங்க, நட்போட கேளுங்க, மகிழ்ச்சியா கேளுங்க, மனைவியோட கேளுங்க, கலகலப்பா கேளுங்க, கணவரோட கேளுங்க, உற்சாகமா கேளுங்க, உறவுகளோட கேளுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. 24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி அளவில். என்னங்க கேட்டலாமா?